அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கோவையிலிருந்து பேராசிரியர் கருப்பசாமி ராமநாதன். புது வருஷம் வரப்போகுது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம எவ்வளோ ரெசல்யூஷன்ஸ் எடுத்து, அதில சிலத வந்து நிறைவேத்துவோம், சிலத வந்து நிறைவேற்ற முடியாது. அந்த மனக்குறையோடு தான் ஒவ்வொரு ஆண்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏதாவது ஒரு மனிதர் சென்ற ஆண்டு எடுத்த உறுதிமொழி அனைத்தையுமே தன் மனதால என நிறைவேத்திட்டோன்ற ஒப்புதல் அளிச்சாங்கன்னா, அவர் மனிதர் கிடையாது, மாமனிதர். ஸோ இன்னைக்கு கடவுள் வந்து உங்களுக்காக ஒரு 365 பேஜஸ் உள்ள ஒரு நோட்புக், பிளைன் நோட்புக் குடுத்துருக்காரு. நீங்க அதில எதனாலும் நீங்க நிர்ணயிக்கலாம். ஆனா நமக்கு தெரியாது 5வது பக்கத்தில என்ன இருக்க போகுது, 10வது பக்கத்தில என்ன இருக்க போகுது, இல்ல ஒரு 200வது பக்கத்தில என்ன இருக்க போகுது தெரியாது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இல்ல என்னோட பக்கங்கள இன்னொருத்தர வச்சு ஃபில் அப் பண்ண முடியுமா? அதுவும் முடியாது. பிரெடிக்ஷனும் பண்ண முடியாது. ஸோ இந்த 365 நாள் உங்களுக்காக கடவுள் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு வெகுமதி. அந்த வெகுமதிய உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி, உங்களோட வளர்ச்சிய எப்படி நிர்ணயிக்க போறீங்கன்றது தான் இந்த 1 வருட வாழ்க்கை. அ அப்படி அந்த 365 பக்கங்கள்ல அது எப்படி இருக்கலாம்? எப்படி நிரப்பப்படலாம்ன்றதுக்கு நம்ம சில வழிவகைகள சொல்லி சொல்லி இந்த புத்தாண்டு வாழ்த்து சொல்லலாம்னு நெனைக்கிறேன். முதல்ல நீங்க வாரத்தில ஒவ்வொரு வாரத்திலும் ஏதாவது ஒரு வெற்றி நீங்க கொண்டாடப்படக்கூடிய ஒரு வெற்றியை வந்து ஏற்படுத்துங்க. சின்ன வெற்றியா இருக்கலாம், பெரிய வெற்றியா இருக்கலாம். ஒரு வாரத்தில அட்லீஸ்ட் வந்து நீங்க ஏற்படுத்திய ஒரு வெற்றிய வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் பண்ணுங்க. 52 வாரங்கள் வந்து நீங்க ஒரு 52 வெற்றி அடைஞ்சிருப்பீங்க. அத டாக்குமெண்ட் பண்ணுங்க. 2வது நீங்க அட்லீஸ்ட் ஒரு உங்களோட நெட்வொர்க்கிங்கில புதுசா ஒருத்தர ஆட் பண்ணுங்க. வாரத்தில ஒருத்தர் 52 வாரம். 52 புதிய நபர்கள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3வது நம்மளால முடியும். ஆனா நம்மள என்ன செய்ய மாட்டோம், பண்ண மாட்டோம். ரொம்ப எளிமையான ஒண்ணு தான். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிடங்கள் உங்களுக்கா ஒதுக்கணும். அது நீங்க ஏதாவது ரீட் பண்ணலாம், இல்ல யோகா பண்ணலாம், மூச்சு பயிற்சியா இருக்கலாம், தியானமா இருக்கலாம், இல்ல ஒரு காலார அப்படி நம்ம நடந்து போயிட்டு வர்றதா கூட இருக்கலாம். அதிகாலையிலயோ, இல்ல மாலை நேரங்கள்லயோ இருக்கலாம். இல்ல நம்ம பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து சேட் பண்ணலாம். 30 நிமிடங்கள் ஒரு நாளைக்கு. நீங்க வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் விட்டுருங்க. விடுமுறை விட்டுருங்க. 1/2 மணி நேரம் 18 180 நிமிடங்கள். இதே நீங்க வருஷத்துக்கு கணக்கு பண்ணிக்கோங்க. இது உங்களுக்காக நீங்க வந்து அ படைக்கக்கூடிய ஒரு வெகுமதி. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சேமிப்பு பத்தி சொல்லுவாங்க. மாசத்துல நீங்க உங்க சம்பளத்துல ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 30% எடுத்து உங்களால சேமிக்க முடிஞ்சது அப்படின்னா, வளர்ச்சி. 30% விடுங்க. நீங்க அட்லீஸ்ட் ஒரு ரூ. 5,000 எடுங்க மாசத்துக்கு. அந்த குமுலேட்டிவ் இம்பேக்ட்ன்னு சொல்லுவாங்க. 12 5 60 வருஷத்துக்கு ரூ. 60,000 ஆச்சு. 10 வருஷம் சேர்த்தீங்கன்னா, ரூ. 6,00,000 ஆச்சு. குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு 10லிருந்து ரூ. 12,00,000 வரைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அப்புறம் ரொம்ப தாழ்மையான கருத்து. ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து ஒரு லிஸ்ட் எல்லாம் போட்டு, இதெல்லாம் நான் வந்து உறுதிமொழி எடுத்திருக்கேன் இந்த வருஷத்துக்கு. இதெல்லாம் நான் பின்பற்ற போறேன். தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க. ஏற்கனவே நம்ம எடுத்த உறுதிமொழிகள் நெறைய பெண்டிங் இருக்கு. அந்த பெண்டிங்க ஒரு லிஸ்ட் போட்டு அத நிறைவேத்த முடியுமான்னு பாருங்க. தயவு செஞ்சு புதுசா எதுவுமே வந்து ஆட் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து ஒரு 10லிருந்து 20 பக்கங்கள் ஒரு நாளைக்கு படிங்க. அப்போ ஒரு 140 பக்கங்கள் கொண்ட ஒரு புக்க என்ன செய்யும் ஒரு வாரத்தில ரீட் பண்ண முடியும். 52 புஸ்தகங்கள உங்களால வாசிக்க முடியும். அறிவோட பலம் கூடும். அப்புறம் முக்கியமான ஒண்ணு, மாசத்துல ஒரு ஒரு தடவை ஏதாவது ஒரு புது இடத்துக்கு வீட்லருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில இருக்கலாம். இல்ல 50 கிலோமீட்டர் தூரத்தில இருக்கலாம். இல்ல 5000 கிலோமீட்டர் தூரத்தில இருக்கலாம். நீங்க ஒரு சின்ன ஒரு நினைவை ஏற்படுத்துங்க. நீங்களோ தனியாவோ, இல்ல உங்க குடும்ப நபர்களை கூட்டிட்டோ, நீங்க போய் என்ன செய்யுங்கன்னா, ஒரு பிக்னிக்கா இருக்கலாம், டூரா இருக்கலாம், இல்ல வீக்கெண்ட் ட்ரிப்பா இருக்கலாம். அத வந்து கிரியேட் பண்ணுங்க. உங்களோட ஃபேமிலி கேதரிங் டைம். வாரத்துக்கு 1 பண்ணீங்க அப்படின்னா 52 வாரம். இல்ல மாசத்துக்கு நீங்க ஒரு 2 பண்ணீங்க அப்படின்னா 24 உங்க குடும்ப உறவுகளை கொண்டாடக்கூடியதுக்கான ஒரு வழிவகை. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எளிமையா இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த கடவுள் நமக்காக அளித்திருக்கக்கூடிய 365 பக்கம் நிரப்பிட்டே வந்தீங்கன்னா, நீங்க அந்த 365 நாட்கள இந்த வருஷத்தில முடிக்கும்போது, இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும், இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஒரு ஆண்டாக மகிழ்ச்சி தரக்கூடிய
ஒரு உயர்வான உள்ளங்களை அடையக்கூடிய எண்ணங்களை தரக்கூடிய வருஷங்களாக, ஓய்வின்றி உழைக்கக்கூடிய வருஷமாக, வெற்றியை உங்களுக்கு சாதகமாக்கக்கூடிய ஆண்டாக, கூடுதல் பொறுப்புகளையும், கூடுதல் அமைப்புகளையும் அறிவோடும், அழகோடும், மனநிறைவோடும் பெற்றுத்தரக்கூடிய சிறப்பான, சிரிப்பான, செழுமையான ஆண்டாக இருக்க வேண்டும் என்பதை வாழ்த்தி, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கின்றேன். வணக்கத்துடன் பேராசிரியர் கருப்பசாமி ராமநாதன், கோவையிலிருந்து.